Exercise 2.7 the fifth sum. Find the number of terms in the following GP. அப்போ number of terms என்ன கண்டுபிடிக்கணும். Find the number of terms and then கண்டுபிடிக்கணும். ரெண்டு subdivision. First subdivision 4, 8, 16 etc. 8192. அப்போ 4, 8, 60 இப்படி இருக்குல்ல. இது ஜிபின்னு சொல்லிட்டாங்க. இதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜிபி ஏபி ரெண்டு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு வந்து என்னன்னு பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏபியில் என்ன இருந்துச்சு, ரெண்டு இதுலையுமே செய்யலாம். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் டி அந்த ஃபார்முலாவிலே வச்சு என்னும் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு ஃபார்முலாவும் இருந்தது இல்லையா? அப்போ ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அந்த nth டேர்முக்கான ஃபார்முலா இருக்குல்ல, டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலா மட்டும் தான் வச்சு செய்வோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இது கொடுத்துருக்காங்க 8, 4, 8, 16 எக்ஸெட்ரா 8192 இருக்குல்ல. அப்போ அதே ஃபார்முலா தான் செய்வோம். அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் எழுதிக்கலாம். அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 4, அடுத்து ஆறுங்கிறது என்னது, T2 டிவைடட் பை T1 அதான் நமக்கு ஆர். அப்போ T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 4 எவ்வளோ 2. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2. அடுத்து இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களே, லாஸ்ட் டேர்ம் வரை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படியே கொடுத்துட்டு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களே, இங்கே கொடுத்துருக்க லாஸ்ட் டேர்ம் தான் டிஎன். ஏன்னா எத்தனாமത്തെ டேர்ம்னு தெரியாது, அதான் டிஎன். தட் மீன்ஸ் டிஎன் ஈக்குவல் டு 8192. என்ன ஜிபி தானே, அப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற டேர்ம் டிஎன் தான் எடுத்துப்போம். டிஎன் தான் லாஸ்ட் டேர்ம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனாமത്തെ டேர்மும் தெரியாது, அதனால் அதை டிஎன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிஎன் தான் 8192. ஃபார்முலா என்னது, டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா? டிஎன்னுங்கிறத நமக்கு தெரியும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்க டேர்ம் எத்தனைன்னு தெரியாதனால அதை தான் டிஎன்னு எடுத்துருக்கோம். அப்போ டிஎன்னுங்கிறது தான் 8192 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ இது வரைக்கும் ஓகே தானே? ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஜிபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், எழுதிட்டோம். அதுக்கு நமக்கு ஏபி ஜிபி ரெண்டு இருக்குது. ஏபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், என்னன்னுக்கும் தனியாக ஃபார்முலா இருக்குது. இல்லாட்டி டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அந்த ஃபார்முலா வச்சு செய்யலாம். இதில் நம்ம அது ஒரே ஃபார்முலா தான், டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஒரே ஃபார்முலா வச்சு தான் செய்கிறோம். ஓகேவா? அப்போது டிஎன்னுங்கிறது எழுதிட்டோம், லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த டேர்ம் தான் டிஎன். அடுத்து ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் 4 இன்ட்டு ஆறுங்கிறது 2 4 இன்ட்டு 2 பவர் என் மைனஸ் ஒன் எழுதுகிறோம். இது ஓகே தானே? அடுத்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டைமாக இது கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த 4 மல்டிப்ளிகேஷனுக்கு 4 ஈக்குவல் டு கன்சிடர் என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். இப்போ 8192 டிவைடட் பை 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 4 சார் 4, 4 2 சார் 8. அடுத்து இந்த 1 மட்டும் எடுத்து செய்ய முடியாது 19. அப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர் ஒன்றா அடிக்கல என்ன என்ன ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? இது எப்பயும் மிஸ் ஆகும், அது கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு நம்பர் எடுக்கிறது வேறு, இடைக்கு ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா ஃபஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கணும். அடுத்ததான் 19 ஆகும். 19 எத்தனை டைம்ஸு, 4 டைம்ஸ். 4 4 சார் 16, 17 18 19 3 கேரியர் ஆகும் 32, 8 4 சார் 32, அதாவது 2048. அதான் வந்துட்டு இதுக்குள்ளே டிவிஷனாக கிடைக்கிற ஆன்சர். அப்போ 2048 ஈக்குவல் டு 2 பவர் என் மைனஸ் ஒன். இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அதை பவரில் இருக்கிற நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற இதையும் பவரில் வர ப்ரைம் நம்பராக எழுதுகிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணுறோம். அப்போ பவரில் நம்பர் வரும். ஸோ சேம் பேஸாக வரையில் கேன்சல் பண்ணிட்டு பவரில் இருக்க நம்பர் எழுதி செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸசைஸில் இல்லையா? அது மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போ 2048 இருக்குல்ல, இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் வந்து 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2ல் செய்யலை 1 2 சார் 2 0, 2 2 சார் 4, 4 2 சார் 8. பின்னி 2ல் செய்கிறோம் 10ன்னு எடுப்போம். 5 2 சார் 10, 1 2 சார் 2, 2 2 சார் 4. பின்னி லாஸ்ட் நம்ம ஈவன் நம்பர் 2லே செய்யலாம். 2 2 2 சார் 4, 5னா கேரி வரும் 11, 5 2 சார் 10, பின்னி கேரினா 12, 6 2 சார் 12. பின்னி வந்துட்டு நம்ம ஈவன் நம்பர்னால 2 டேபிளே செய்யலாம். அப்போ நமக்கு 1 2 சார் 2, 2 2 சார் 4, 5னா கேரி வரும் 16, 8 2 சார் 16. பின்னி 2லே செய்யலாம். 12லேருந்து எடுப்போம். 6 2 சார் 12, 4 2 சார் 8. பின்னி நம்ம 2 டேபிளே செய்யலாம். 3 2 சார் 6, 2 2 சார் 4. பின்னியே நம்ம 2 டேபிளே செய்யலாம். 1 2 சார் 2, 3னா கேரி ஓவர் 1, 12, 6 2 சார் 12. 2 டேபிளே செய்கிறோம். 8 2 சார் 16, 2 டேபிளாக 4 2 சார் 8, 4னா 2 2 சார் 4, 1 2 சார் 2. அப்போ மொத்தத்தில் இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் செஞ்சுட்டோம். இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. அப்போ 2 பவர் 11 தான் 2048 இல்லையா? அப்போ இந்த 2048ங்கிறது எப்படி எழுதலாம், 2 பவர் 11 எழுதலாம். இங்கே இருக்கிறது இந்த 2 பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 2 பவர் 11. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு பேஸு சேமாக இருக்குது. பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் என்ன, பவரில் இருக்கிற நம்பர் எழுதுவோம். அப்போ n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 11. n தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் ஒன் இங்கிட்ட வர என்ன ஆகிடும், +1. அப்போ n ஈக்குவல் டு 11 + 1 12. அப்போ என்னங்கிறது 12. therefore நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது எத்தனை 12.
அதாவது இங்கே 4 8 16 இப்படியே எழுதுறோம்ல 8192 வருதுல. இது மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 12 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். தென் செகண்ட் சப்டிவிஷன் 1/3, 1/9, 1/27 எக்ஸெட்ரா 1/2187. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சேம் ப்ராசஸ் தான். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம்? Tn = a × r பவர் n - 1. அப்போ a r n tn இதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ tnங்கிறத இங்கே தெரியும் நமக்கு. ஏங்கிறது என்னது 1/3, ஆறுங்கிறது என்னது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 1/9 டிவைடட் பை 1/3ன்னு வரும். டேரெக்டாக இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1/9 அந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் எழுதுறதுனால 1/3ங்கிறது 3/1 எழுதலாம். நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் இதேமாதிரி செஞ்சுருந்தோம், அது மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு 1 3 சார் 3 3 3 சார் 9. அப்போ என்ன ஆகிடும்? 1/3 × 1 1/3 தான். அப்போ ஆறுங்கிறது 1/3. அடுத்து tnங்கிறது லாஸ்ட் டேர்ம் 1/2187. இனி அதை ஃபார்முலா எழுதிக்கிறோம். Tn = a × r பவர் n - 1. tnங்கிறது என்னது 1/2187 = aங்கிறது என்னது 1/3. 1/3 × rங்கிறது என்னது 1/3 பவர் n - 1. அடுத்து நமக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்து 3 தான் இங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரல, என்ன ஆகிடும்? மேலே வந்துடும் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு வரும். அப்போ மேலே தானே இது இங்கிட்டு வரும். ஸோ நமக்கு இந்த 3 இங்கே வரையில் 3 டிவைடட் பை 2187 = 1/3 ஹோல் பவர் n - 1 இல்லையா? அதாவது இங்கே டிவிஷனாக இருக்கிறது ஈக்குவல் கன்சிடர் வரல, மல்டிப்ளிகேஷன் ஆகும். மேலே வரும் 1 × 3 3 ஆகிடும். இதே வேறு நம்பர் இருந்தால் அது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஓகேவா? அப்போது நம்ம கேன்சல் பண்ணுறோம் 3 டேபிளில். 1 3 சார் 3, இது 21, 7 3 சார் 21, 2 3 சார் 6, 7 8 27, 9 3 சார் 27. தட் மீன்ஸ் 1/729 = 1/3 ஹோல் பவர் n - 1. இப்போ இந்த 1 இங்கே என்னது பவர் n - 1 இருக்கா? அப்போ இங்கே கீழே 2 பேஸ் 2 சேமாக வந்ததுன்னா பவரில் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம், பேஸ் 2 ஈக்குவல்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த 729 இருக்குல்ல, அதுவும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் செய்கிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 3ல் செய்கிறோம். மோஸ்ட்லி இது நம்ம சம் செய்யலே தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன பேஸ் வருதோ அதே பேஸில் வர மாதிரி எடுத்தாலே கரெக்டாக ஆகிக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா சமுக்கும் இதே மாதிரி தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி சேமாக வரும். இப்போ இங்கே 3னா அந்த 3 ஃபேக்டரைசேஷன்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடும். 3ஆல் செய்யலை என்ன ஆகிடும்? 3 2 சார் 6, 7 கேரி வரும் 12, 4 3 சார் 12, 3 3 சார் 9. அடுத்து பின்னின் 3 இங்கே 24, 8 3 சார் 24, 1 3 is 3. பின்னின் 3 செய்யல 2 3 சார் 6, 7 8 21, 7 3 சார் 21. பின்னின் 3ல் செய்யல 9 3 சார் 27. பின்னின் 3ல் செய்யல 3 3 சார் 9. பின்னி நமக்கு வந்துட்டு 3 செய்யல 1 3 சார் 3 1. அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6. அதாவது நமக்கு என்னது 1/3 ஹோல் பவர் n - 1 = 1 இந்த 729 எப்படி எழுதலாம்? 3 பவர் 6. ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல? இந்த 729 இப்படி எழுதிட்டோம். அடுத்து 1/3 ஹோல் பவர் n - 1 = இப்போ 1 நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்கு சேர்த்து இதுக்கும் 1/3 ஹோலாக எடுத்துகிட்டு பவர் 6ன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு பேஸ் 2 சேமாக இருக்கும், n கண்டுபிடிக்க முடியும். அது கொண்டு வரணும்ல. அதேமாதிரி இப்படி நம்ம போடுறதுனால வேல்யூவும் மாற போகிறது இல்லை. ஏன்னா இப்படின்னா என்ன மீனிங்? நியூமரேட்டர் 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் 1ங்கிறதுனால எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஸோ இதுக்கும் நம்ம ஹோலாக இருக்குன்னா தப்பு இல்லை. ஏன்னா இங்கே 3 பவர் 6 தான். அது நம்ம 6 டைம் பண்ணல இது வந்துடுமே. அப்போ நமக்கு வேல்யூபிள் மாற போகிறது இல்லை. ஸோ இப்படி எழுதிக்கிறோம் நமக்கு. அப்போ இங்கே பேஸ் 2 சேமாக இருக்குது. 1/3 ஹோல் பவர் n - 1 = 1/3 ஹோல் பவர் 6. பேஸ் 2 சேமாக இருக்கனால பவர் மட்டும் எடுத்துக்கலாம். n - 1 = 6. அப்போ n = 6 + 1, n = 7. therefore number of terms எவ்வளோ? 7. அதாவது இத்தனை டேர்ம்ஸ் 1/3 1/9 1/27 எக்ஸெட்ரா 1/2187 வரைக்கும் எழுதையில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்னா 7 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஸோ இந்த சம்மு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக.